சார் போஸ்ட் இந்தாங்க சார். ரொம்ப நன்றி, போயிட்டு வாங்க. அட, நம்ம கண்ணுட்டு இருந்தா வந்திருக்கா? அன்புள்ள அப்பாவுக்கு உங்கள் அன்பு மகள் கண்ணழகி எழுதிக் கொள்வது. நீங்கள் நலமா? எல்லா குழந்தைங்களும் அம்மானு தான் முதல்ல சொல்வாங்க. ஆனால் நான் சொன்ன முதல் வார்த்தை அப்பா தான். ஏன்னா உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும்பா. அம்மா இல்லைன்னு நான் ஒரு நாள் கூட வருத்தப்பட்டதே இல்லை. எனக்கு பேச கற்றுக் கொடுத்தீங்க, நடக்க கற்றுக் கொடுத்தீங்க. என்னோட விளையாடும்போது குழந்தையாவே மாறினீங்க. சின்ன சின்ன சந்தோஷத்துல தான் வாழ்க்கை இருக்குன்னு எனக்கு அடிக்கடி புரிய வச்சிங்க. அப்பா அப்பா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். பாய். கண்ணு, பொம்பளை பிள்ளைங்க படிச்சாதாண்ட வாழ்க்கை நல்லா அமையும். நல்லா படிக்கணும். சரிப்பா, போயிட்டு வாடா. கோவிலுக்கு போனா கூட நான் கும்பிடுற சாமியே நீங்க தான்ப்பா. ஒரு ஊசி போட்டா ஊசியா? டாக்டர், ஊசி வேணாம் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். அம்மா, டாக்டர் ஒரு ஊசி போடுவாங்க, வலிக்காது. சரியாம்மா? சரிப்பா. எனக்கு சின்ன வலினா கூட நீங்க துடிச்சு போவீங்க. அப்பா சொல்றா. காலேஜ் போயிட்டு வரேன்ப்பா. முதல் நாள் காலேஜா? ஆமாப்பா. நல்லா கண்ணும் கருத்துமா படிக்கணும். அப்பா பேரை நல்லபடியா காப்பாற்றணும். சரியாடா? சரிப்பா. பார்த்து போயிட்டு வா. பாய்ப்பா. பாய்டா. என்னோட சின்ன சின்ன வெற்றியை கூட நீங்க ரசிச்சு சந்தோஷமா கொண்டாடுனீங்க. அப்பதான் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு செய்தியை கொண்டு வந்தீங்க. ஏய், இரு 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 இரு. கண்ணு, உனக்கு அப்பா பார்த்துருக்க மாப்பிள்ளை பார்த்தியா? கல்யாணம்லாம் வேணாம்ப்பா, நான் உங்க கூட இருக்கேன். உனக்கு கல்யாணம் நடந்ததுன்னா அப்பாவுக்கு சந்தோஷம். உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகேப்பா. ஏய், என் பொண்ணு கல்யாணத்தை பார்த்துக்கிட்டா என் தங்க புள்ளடா. நீங்க எப்பவும் நல்லதுதான் பண்ணுவீங்கன்னு நம்பி நீங்க பார்த்த பையனை நான் கல்யாணம் பண்ணேன். ஆனா ஹாய் டார்லிங், சாரிடா, ஆஃபீஸில் ஒரு சின்ன பார்ட்டி, அதான் கம்பல் பண்ணி குடிக்க வச்சிட்டாங்க. இனிமே குடிக்க மாட்டேன், சாரி. இட்ஸ் ஓகே. ஹேய், இது என்ன பழக்கம்? வெளியில தான் குடிச்சிட்டு இருந்தீங்க, இப்ப வீட்லயும் குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் வீடு, எங்க வேணாலும் குடிப்பேன். என்னவே கேள்வி கேட்கிறியா? கேள்வி கேட்பியா? கேள்வி கேட்பியா? கேப்ப நான் அப்படிதான் இருப்பேன். என்னை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. கேட்ட அடி விழுந்துகிட்டே இருக்கும். புரியுதா? என்ன திரி குழம்பு வச்சிருக்க? என்ன குழம்பு வச்சிருக்க? என்னோட நிலைமையை உங்ககிட்ட சொல்லான்னு நினைக்கும் போது சின்ன ஊசியோட வலியவே தாங்க மாட்டீங்க. நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சா அந்த வலியை எப்படி தாங்குவீங்கன்னு அந்த வலியெல்லாம் எனக்குள்ளே ரணமா வச்சுக்கிட்டேன்ப்பா. அழுதுட்டு வந்துச்சு. ஏண்டி அழுதுகிட்டு இருக்க? சும்மா வரண்டாங்க. இந்த கொடுமை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்தது. அப்பதான் ஒரு முடிவு பண்ணேன். வந்துருக்கேன்டி, வாங்க. எத்தனை பேர் வாங்கடா?
ஏய் என்னடி எழுதிக்கிட்டு இருக்க ஆ என்னோட கணவன் நல்லவன் நிரூபிக்க ஊரையே எரிச்சா கண்ணகி. ஆனா என் கணவன் கெட்டவங்கிறதால அவனே எரிச்சு அந்த பாவத்தை போக்க அதே தீல தன்னையும் கொளுத்திக்கிட்டா இந்த கண்ணழகி. நான் எடுத்த முடிவு தப்புதான். ஆனா இந்த மாதிரி கொடுமைக்காரனுக்கு நான் கொடுக்கிற தண்டனை இதான். இதான்ப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா. ஐயோ ஒரு வாழ்க்கையை நான் நாசம் பண்ணிட்டேனே. ஐயோ